Hello friends, welcome back to our channel. Friends, இன்னைக்கு வந்து சண்டே சமையல் பட்டு வந்து ஹோட்டல் கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து சண்டே வந்து நம்ம லாஸ்ட் 2 டேஸ்ல இருந்து இப்போயே நம்ம வந்து விரதம் வந்து கண்டினியூ பண்றோம் இல்லையா, அதனால வந்து இன்னைக்கு சண்டே வந்து நோ நான்வெஜ். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 10 நாள் ஆமா, இன்னும் ஒரு 10-15 நாள் நம்ம இந்த விரதத்தை வந்து ரொம்ப அப்படியே எப்படின்னா சுத்தபத்தமா ரொம்ப இதுவா ஃபாலோ பண்ணணும். நம்ம புரட்டாசி மாசம்லாம் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்ருப்போம், ஆனா இந்த கார்த்திகை மாசம் வரக்குள்ள ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா அப்படியே அது பக்கமா யோசனையே போகக்கூடாது இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப இதுவா இருக்கணும். அது வந்து ஏன்னா ஐயப்பன் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமி இல்லையா, அதனால ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லா அந்த யோசனையே இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம வந்து நல்லா பக்கா வெஜ், அதுக்கு வாயில கூட வரக்கூடாது. நம்ம ஒன்லி வெஜ்ஜு தான் நம்ம இந்த 10-15 நாளைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா காய் போட்ட சாம்பார் அதுக்காக வைக்க போகிறேன். இப்போ வந்து கடையிலேருந்து அம்மா வந்து கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அரிய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் போயிட்டு குக்கரில் போயிட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். வச்சு வந்து தூங்க வைக்கலான்ட்டு தான் கூப்பிட்டு போனேன். அவன் வந்து தூங்குற மாதிரி தெரியல, தூங்க கூப்பிட்டு போனால் மம்முன்றோம். டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, என்னப்பா மம்மு. எப்பவுமே வந்து ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு அது மாதிரி தூங்க வச்சுட்டோம்னா 12 மணி போல் லஞ்ச் சாப்பிட்றதுக்குள்ளே எழுந்துருவான் டெய்லியுமே. இன்னைக்கு தூங்க வச்சு என்னன்னு தெரியல, தூங்கல. சரின்ட்டு மாதுளரியை உரிச்சு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னப்பா சரி, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதான்டா வீடியோக்குள்ளே போகிறேன்டா பாய் காமிக்கிறேன். ஏன்டா பாய் காமிக்கிற? அவன் பாஷையே பாய் பார்த்தா ஹாய்ன்னு சொல்லுவா, அது இப்ப பாத்தி பாய்ன்னு சொல்றா. ஹாய்ன்னு சொல்லணும், ஹாய் சொல்லு. சூப்பர். சரி சாப்பிட்றியா? அம்மா போய் சாப்பாடு செய்யட்டா? சரி உட்காந்து சாப்பிடு. என்னம்மா என்ன காய்மா? கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மாங்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து சாப்பிட்றாங்க. இவனை கீழே விட்டுட்டு என்னால் பண்ண முடியல எதுவுமே, அதனால இவனை வச்சுக்கிட்டே களத்தில் இறங்கிட்டேன். இவன் மட்டும்தான் இப்படி இருப்பானா இல்லை எல்லா குழந்தைகளும் இப்படி தான் இருக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இவன் மட்டும் தான் அப்படி இருக்கான். கொஞ்சம் சேட்டை ஒரு 10% அதிகமா இருக்குடா, பாத்துக்கோங்களா. ரொம்ப சேட்டை இருப்பா, கம்முன்னு இராடா. கீழே விட்டுட்டு சாப்பிட ஏதாவது கையில குத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாடா, அது கூட பண்ண வேணாம். டிஸ்டர்ப் பண்ணதான் வருவேன்ட்டு டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான். அம்மா வந்து வெங்காயம் இந்த கடையில அரிஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த அடுப்புல வந்து பருப்பு வச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர்ல தான் பருப்பு வைப்பேன். ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோம். நம்ம எப்பவுமே ஏதாவது குக்கிங் கிட்ட விளாக்னு வரக்குள்ள நம்ம இந்த மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு தான் நம்ம எப்பவுமே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் சாம்பார் வைக்கிறதே எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். கரண்டி கொடு கிட்ட போ. நீ கை வைக்காத. ஐயோ, தக்காளி இப்போ போடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தான் தக்காளி போடணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வச்சு நான் வந்து அம்மா கிட்ட அனுப்பிச்சிட்டேன். அம்மா வந்து தூங்க வைக்கிறாங்க, ஆனா தூங்குவானான்னு தெரியல. என்னதான் கூப்பிடுறா, இது வந்து சரியா எரியாதா, அதனால நான் வந்து அந்த அடுப்புல மாத்திட்டேன். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு காய் அரிஞ்சு வச்சிருக்காங்க அம்மா. இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வதக்கி பருப்புல எடுத்து ஊற்றிடுவேன், அவ்வளோதான். எவ்வளோக்கு அந்த நான்வெஜ்ல வச்சு எங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த காய் போட்ட சாம்பாரும் எங்களுக்கு பிடிக்கும். இது இந்த காய் போட்ட சாம்பார் தொட்டுக்க வந்து வாழைக்காய். அப்போ வந்து வாழைக்காய் ஒரு வாழைக்காய் 5 ரூபாய் சொல்லிட்டு 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னும் வந்து அதை அறியல, நம்ம அறிய விட மாட்டோம். ஏன்னா வந்து குழந்தைங்க முன்னாடி இந்த வாழைக்காலாம் வச்சுட்டு அரிஞ்சு எடுத்து வாயில கீழே வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். அதனால அதை வந்து
லாஸ்டா அவனுக்கு தெரியாம தான் அறியணும். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய். கொஞ்சம் கேரட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரிஞ்சிருக்காங்க. ஏன்னா வச்சனுக்கு வந்து சாம்பார் ஊற்றுறோம்ல, அப்போ நிறைய கேரட் இருந்தால் அதுலேருந்து பொறிக்கு போட்டு ஊட்டிடுவேன் எடுத்து. கேரட்னா வச்சனுக்கு பிடிக்குமா, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரட் நிறைய அரிஞ்சாங்க. இதை பிடிக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணும். நான் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். அம்மாலாம் இதை பிடிச்சி எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் நான் வந்து இதை பழகிட்டேன், இதை பிடிச்சி. கீழே ஸ்பூன் இருந்தது, எதுலேயும் எடுத்து மாற்றி போட்டேன். இப்போ ஸ்பூன் போட்டு வைக்கணும். சிலவங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த பருப்புல வந்து மஞ்சள், பூண்டு இதெல்லாம் போட்டேன். என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த பருப்பு தண்ணி விசில் வருது இல்லை, அப்போ விசில் வரக்குள்ள எல்லாம் பொங்கி கீழே வேஸ்ட்டாக போயிடுது தண்ணி. அந்த மஞ்சள் தூள் தண்ணி, பெருங்காய தண்ணி அதெல்லாம். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இந்த காய் வதக்குறோம்ல, அப்போ மஞ்சள் தூள் போட்டுப்பேன். இதில் வந்து வெறும் பருப்பு மட்டும்தான் நான் வேக வச்சுருக்கேன். இதில் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல. ஏன்னா வேஸ்ட்டாக போகுது, எதுக்கு நம்ம அது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மட்டும் போட்டு நான் வேக வச்சிருவேன். இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுருவேன். லாஸ்ட்டாக சாம்பார் கொதிக்குது இல்லை, அப்போ வந்து நான் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். சட்டிலாம் தேவைப்படாது, இதை வச்சு அப்படியே ஒரு கடை கடைஞ்சிடும். சாம்பார் வந்து எப்பவுமே குக்கர்ல தான் வைப்பேன். இந்த வானல்ல வதக்கி குக்கர்ல மாற்றுவேன். வானல்லாம் வச்சா கட்டுப்படியாகும். ஒரு அரை குக்கருக்கு மேலே வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணிலாம் ஊற்றணும்ல, அதெல்லாம் லாஸ்ட்டாக ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுப்போம். எப்பவுமே சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம். ஒரு 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் இப்படி தான் போடுவோம். இது எல்லாம் பண்ணேன், உப்பு போட மறந்துட்டேன். வச்சனையே நினைச்சிட்டு இருக்கேன்னா தூங்கவே மாட்டோம். நான் கதை லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லடா, ஐயோ அக்கப்புறம் தாங்க முடியல. ஸ்பூன்லலாம் நம்மளுக்கு அளவே தெரிய மாட்டுது. 70 வயசாவது இன்னும் எனக்கு அளவு தெரியல, அதனால கையில போட்டாதான் அளவு தெரியும். சிறப்பு. தோராயமாக போட்டு விட்டுருக்கேன், ஆனால் கறிக்காது. எப்பவுமே கறிக்காது. லைட்டாக வந்து 10 பத்தாம தான் உப்புலாம் போடுவேன். 10லாம் கூட அப்புறமேட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். எப்பவுமே கறிக்கிற மாதிரி போட்டோன்னே லபக்குன்னு கொட்டிட மாட்டேன், கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போடுவேன். சூப்பர். சும்மா மூடிருக்கேன். நல்லா கொதிச்சு வரக்குள்ள இந்த மாங்காவை போடுவேன். இந்த ஃபிஷ் குழம்புக்கும் சாம்பாருக்கும் மாங்காய் இல்லாம எங்க வீட்டை சான்ஸ் இல்லை. எப்பவுமே மாங்காய் போட்டு தான் வைப்போம் இந்த ரெண்டுத்துக்கும். பழமா இருக்கு. புளி கரெக்டாக இருக்குது. மாங்காய் புளிப்பு சொல்கிறேன். மாங்காய் ஓவராக புளிப்பாக இருந்துச்சுன்னா சாம்பாருக்கு வந்து புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். எத்திப்பு மாங்காவாக இருந்தால் புளி வந்து கரெக்டாக ஊற்றணும். இப்போ புளி எடுத்து ஊற வைப்போம் சாம்பார். ஒரு லெமன் சைஸ். தூங்கிட்டாங்கன்னு கேட்டா வெண்டைக்காய் தூங்கிட்டான்றாங்க. போனாதான் வேலைக்கு ஆகும் பாக்குறேன். புளிய ஊற வச்சுட்டு போயிடுவான். அது மட்டும் என்ன சாம்பார் கொதிக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ள போய் அவனை தூங்க வச்சுட்டு வந்துடும். மணி சாப்பிடுற நேரத்துல இப்ப தூங்குவான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தூங்கி ஒரு 1 hour இல்லை 1/2 hour தூங்கி இருந்ததான் அவன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க பாருங்க, இந்த 3 வாழைக்காய் தான் பாஞ்சிருப்பா. இது வாழைக்காய் பொரியல் தான் இப்ப பண்ண போறோம்.
இது ஈஸி. அம்மா வந்து தோலை சீவி அரிஞ்சு கொடுத்துனா டக்குன்னு பண்ணிடுவேன். நான் போய் வச்சு தூங்க வைக்க போறேன். அந்த தூங்க வைக்கிற கேப்ல இது அம்மா அரிஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள இந்த சாம்பார் வந்து எங்கன்னா கொதிக்க போகும். பொரியல் பண்றதுக்கு வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டா சூப்பரா இருக்கும் வாழைக்காய் பொரியல். ஆனா இதை நாங்க செய்ய மாட்டோம், ஏன்னா அங்க இங்க பிடிக்கும். பெருங்காயத்துக்கு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி, நிறையவே போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா தூங்க வச்சாச்சு. இவரை தூங்க வைக்க எவ்வளோ போராட்டம் பாருங்க. வாழைக்காய் அரிஞ்சு தண்ணியில தான் போட்டுடணும், ஏன்னா வந்து கருப்பாயிடும் இல்லையாம்மா. எப்ப தூங்கி ஏந்துப்பானே தெரியாது இந்த பையன். கொதிச்சு நல்லா சாம்பார் கொதிச்சு வர டைம்ல மாங்காய் போட்டா கரெக்டா இருக்கும். வாழைக்காய் ரெடி, வேகட்டும். சாம்பார் ரெடி. மாங்காய் நல்லா புளிப்பு மாங்காவா இருந்தா புளி கம்மி பண்ணிக்கோங்க. தித்திப்பு மாங்காவா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க புளி. இப்ப நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தித்திப்பா தான் இருக்கு, ரொம்ப ஓவர் புளிப்புலாம் இல்ல. வாழைக்காலையும் பெருங்காயம் போடணும். வாழைக்காய் ரெடி, சாம்பார் ரெடி. காய் போட்ட சாம்பார், வாங்க சாப்பிடலாம். நெக்ஸ்ட் டைம் தோசைக்கல்ல தான் போடணும் வாழைக்காவை. இது வானல்ல மொறுமொறுன்னு ஆக மாட்டேது எனக்கு. சுட சுட அப்படியே கையோட போட்டு வந்துட்டேன். வச்சன் வந்து உள்ள தூங்குறான். அவன் ஏந்தாலும் சாப்பிட விட மாட்டான். அதான் நாங்கள் முதல்ல சாப்பிட்டுறோம் வச்சனுக்கு அப்புறம் தான். குழந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிடலாம், வெயிட் பண்ண முடியாது. அவன் சாப்பிட விட மாட்டான் உண்மையாவே. நல்லா இருக்காமா சாம்பார்? சாம்பார் இந்த ஃபேமிலிக்கு வந்து காய் போட்ட சாம்பார் வந்து அப்பாவை தவிர எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லம்மா? சில பேருக்கு சாம்பார்னாலே மூஞ்சடிச்சால மாதிரி இருக்கும், அதை பார்த்தாலே பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர். பட் எங்களுக்கு அப்படி இல்லை. சாம்பார்னா வந்து அவ்வளோ பிரியம். மட்டும் வந்து ஒரு 3 மணிக்கு வருவாங்க. அவங்க வந்ததும் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் முதல்ல சாப்பிடுவோம். நல்லா இருக்குல்ல? சாம்பார் வச்சு ஏதோ ரொம்ப கேப் ஆன மாதிரி இருக்குல்ல? அப்படி ஒரு 10 நாளைக்கு மேல இருக்கும் சாம்பார் வச்சே. ஏன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஃபுல்லா சாம்பாரா தான் வைக்க போறோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்குமே சாம்பார் 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 சாம்பார். எங்க வீட்டு இதுக்கப்புறம் சாம்பாரா தான் இருக்க போகுது. சாம்பார் காரக்குழம்பு அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நானும் அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு வச்சு தூக்கின்னு போய் அவங்க ஆயா கிட்ட விட்டு வந்துட்டேன். பட்டு வந்து இப்போதான் வந்து சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கு காய் போட்டு சாம்பார்? சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகுது. நம்ம நான் சொன்னேன் வீடியோவில் ஒரு 10-15 நாளைக்கு மேலேயே சாம்பார் சாப்பிட்டு காய் போட்டு சாம்பார் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. பட்டு அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, அம்மாவும் சொல்லுவாங்க, தேவா போகிறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வைக்கிற சாம்பார். எனக்கு பிடிக்கும். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல் காய் போட்ட சாம்பார், பொரியல், வாழைக்காய் பொரியல். உங்கள் வீட்டை என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் 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 பாய்.